Hello friends, welcome to Aari land. இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டிட்ச் chain with zigzag. இந்த ஸ்டிட்ச் எப்படி போடலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டிட்ச் வந்து silk threadலயும் போடலாம், ஜரிலயும் போடலாம். இன்னைக்கு silk thread போட்டு தான் பிராக்டீஸ் பண்ண போறோம். ஒரு லைன் டிரா பண்ணிக்கங்க. கீழ இருந்து thread மேல எடுங்க. பேக் செயின் போட்டு ஆரம்பிங்க. நம்ம நார்மலா போடக்கூடிய chain stitch வந்து போட்டுக்கங்க. சில்க் த்ரெட்ல செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து கற்றுக்கங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. செயின் ஸ்டிச் முடியும் போது லாஸ்ட்டில் ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டேன். நம்ம ஏற்கனவே ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்த்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி மேலே ஒரு ஸ்டிச், இந்த செயினுக்கு கீழே ஒரு ஸ்டிச்சு, செயினுக்கு மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச் போடணும். நல்லா க்ரிப் கொடுத்து மேலே ஒன்று, நல்லா க்ரிப் கொடுத்து கீழே ஒன்று, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அட்வான்ஸ் லெவலில் வரக்கூடிய கட் ஒர்க், பேட்ச் ஒர்க், 3D ஒர்க், இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து இந்த செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் தான். இதை போட்டுட்டு தான் அந்த ஒர்க்லாம் பண்ணுவோம். அது வந்து அட்வான்ஸ் லெவலில் வரும். இப்போ நம்ம பேசிக் லெவல் ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம இப்போ வந்து இந்த செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் வரக்கூடிய ஸ்டிச்சஸ் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் இந்த ஜிக்ஸாக் போடும்போது ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு இடையிலையும் ரொம்ப கேப் இருக்க மாதிரி போட்டுறாதீங்க. ரொம்ப கிட்ட கிட்ட போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக ஒர்க் நீட்டாக இருக்கும். நார்மலாக செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ஜரியில் தான் போடுவாங்க. ஆனால் நம்ம வந்து சில்க் த்ரெட் நமக்கு ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக. இந்த ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு குட்டியாக ஒரு மோட்டிவ் போட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு ஹெவி ஒர்க் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்பவும் போல் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.